தமிழ்நாட்டில் எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி உள்ளிட்டவற்றின் விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு யூனிட் எம்சாண்ட் விலை 1500 வரை உயர்ந்திருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். 4000ற்கு விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 5500ஆக விலை உயர்ந்திருக்கிறது. 3000ற்கு விற்கப்பட்ட ஒரு யூனிட் ஜல்லியினுடைய விலையும் 4000ஆக உயர்ந்திருக்கிறது. இதனால் தொழிலாளர்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். அது வந்துட்டு இன்றைக்கி ஒரிஜினல் பாசிங் லோடு வந்து 9 யூனிட் 9 டன்னு ஆக்சுவலாக அவ்வளோதான் நீங்கள் ஏற்றிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை உயர்வு வந்து ஏறிடுது. நான் 1000 ரூபாய் கொண்டு போய் வச்ச கிராவல் வந்து இன்றைக்கி 4000 ரூபாய்க்கு வந்து கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா லாரி ஓனர்ஸ் தொழிலும் பாதிக்குது, கட்டுமான தொழில் பண்ணுறவங்களும் பாதிக்குது. இன்றைக்கி கட்டுமான தொழில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாருமே சம்மந்தம் வந்துடும். யாருன்னா லாரி ஓனர்ஸு, க்ரஷர் ஓனர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்துடும். இன்றைக்கி கண்ணை மூடிட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 1 கோடி பேர் வந்து இன்றைக்கி இந்த கட்டுமான தொழிலில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அவங்கள படித்தவங்களா படிக்காதவங்களாம் தெரியாது. யார் வேணாலும் கட்டுமான தொழிலில் போயிட்டு இன்றைக்கி போயிட்டு ஒரு கூலி வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி கூலி வேலைகள் எல்லாமே வந்து ரொம்ப பாதிப்படையும். ஒரு நலிவுபட்ட மக்கள் கூட இன்றைக்கி ஒரு கூலி தொழில் போனாங்கன்னா ஒரு 400 ரூபா 500 ரூபா கிடைக்கிது அப்படின்னா அந்த 400 ரூபா 500 ரூபா அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப பாதிக்கணும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோலோட விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பாருங்கள், உங்களுக்கு டீசல் விலை கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 100 ரூபா வித்த டீசல் வந்து இப்போ ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி 104 ரூபா பக்கம் வந்துருச்சு. அதனால் இது வந்து அரசு வந்து உடனே வந்து கவனத்துக்கு ஏற்று இதுக்குன்னு வந்து ஒரு தனி வாரியம் அமைச்சு, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு தனி வாரியம் அமைக்கணும். வாரியம் அமைச்சு எல்லா லாரி ஓனர்ஸு, இன்ஜினியர்ஸு, க்ரஷர் ஓனர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசித்து இது ஒரு கரெக்டான ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த அரசு வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கணும். கூடிய விரைவில் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு மணல் போடுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இவங்க கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. அமைச்சர் அவர்கள் குவாரிகளை எல்லாம் ஆய்வு செய்து ஏறத்தாழ 67 கல்குவாரிகள் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட ஆழத்திற்கு மேல் கற்களை வெட்டி எடுத்தும் அனுமதி காலம் முடிவுற்றும் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக குவாரிகள் இயங்கி வருவதை கண்டுபிடித்து 67 குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற வகையிலும் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகின்ற வகையிலும் கல்குவாரி கிரசர்கள் உரிமையாளர்களாம் ஒன்று சேர்ந்து கொண்டு சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு 1/6/2026 முதல் எதேச்சதிகாரமாக தமிழகம் உள்ள கல்குவாரி கிரசர்கள் எல்லாம் விலையை உயர்த்தியுள்ளார்கள். அதாவது 1/6க்கு முன்னாடி ஜல்லியினுடைய விலை ஒரு யூனிட் 3000 வித்ததை 1000 ரூபாய் உயர்த்தி 4000 ஆகும். எம்சாண்ட் 4000க்கு ஒரு யூனிட் விற்றதை ரூபாய் 1000 உயர்த்தி 5000த்திற்கும், 5000க்கு ஒரு யூனிட் விற்ற பீசாண்டை 1000 உயர்த்தி 6000 ரூபாய்க்கும் விற்பனை செய்து வருகிறார்கள். இதனால் ஒட்டுமொத்த கட்டுமான தொழில் பெருத்த இழப்பை சந்திக்கும். லாரி உரிமையாளர் ஓட்டுநர் வேலை வாய்ப்பு இழப்பார்கள். அரசுக்கு அபகீர்த்தி ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கல்குவாரி கிரசர் உரிமையாளர் அழைத்து பேசி விலை உயர்வை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அரசு விரைந்து ஆங்காங்கே ஆறுகளில் மணல் அதிகம் தேங்கியுள்ள பகுதியெல்லாம் கண்டறிந்து மணல் குவாரியை திறந்து இயக்கிட வேண்டும். எம்சாண்ட், பீசாண்டை அத்தியாவசிய பொருளாக கருதி அரசு உடனடியாக எப்படி, அதாவது மது உற்பத்தி ஆலைகளில் உற்பத்தியாகும் மதுவை தனியார் முதலாளியிடமிருந்து டாஸ்மாக் மூலம் கொள்வதல் செய்து அரசே விற்பனை செய்தோ அதுபோல் எம்சாண்ட், பீசாண்ட் ஆகிய கனிமங்களை அனைத்து உற்பத்தி நிலையங்களிலும் இருந்து தராய்வு செய்து கனிம வளத்துறை மூலம் ஒட்டுமொத்தமாக அரசே கொள்முதல் செய்து எம்சாண்ட் செயலி மூலம் ஆன்லைன் பதிவு, இணையதள பதிவு மூலம் மாவட்டங்கள் தோறும் மணல் விற்பனை நிலையம் அமைப்பது போல் எம்சாண்ட் விற்பனை நிலையம் அமைத்து ஆன்லைன் முறையில் லாரிகளுக்கு வழங்கினால் முறைகேடு தவிர்க்கப்படும். அனுமதிக்கப்பட்ட ஆழமே கற்களை வெட்டி இருப்பார்கள். அரசு நடத்துகின்ற பொழுது முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. எனவே அரசே ஒட்டுமொத்தமாக கொள்முதல் செய்து இதை விற்பனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறோம். மண்,
செங்கல் எல்லாம் ரேட்டு கூடிட்டு, ஆனால் தொழிலாளிக்கு மட்டும் ரேட்டை கூட்ட மாட்டுக்காங்க. சிமெண்ட்டு ரேட்டெல்லாம் கூடிட்டு, கம்பி கூடிட்டு, எல்லா ரேட்டுமே கூடிட்டு, எல்லா விலையுமே அரிதாக இருக்குது. பொதுவாக ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வீடு கட்டக்கூடிய மூலப்பொருளான எம்செண்டு, செங்கல், கம்பி எல்லாமே இன்னைக்கு வந்து விண்ணப்பிலக்கு அளவுக்கு விலைவாசி. இந்த மத்திய அரசு இந்த தேர்தல் முடிந்தோடனே தொடர்ந்து இந்த வேலையை பார்க்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது விலைவாசி, கேஸ் விலைவாசி, அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி நீங்கள் ஏற்றிட்டே இருந்தீங்கன்னா நாட்டு மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. இன்னைக்கு சாதாரண ஒருத்தர் லோன் வந்து 10 லட்ச ரூபா லோன் போட்டு ஒரு வீடு கட்டுதான்னா இன்னைக்கு நீங்கள் இந்த பொருளாதார நிலையில் வந்து கூடையில் என்ன ஆயிடுது அப்படின்னா 15 லட்ச ரூபா ஆகுது. மேற்கொண்டு அவனால் வீடு கட்டவும் முடியல, லோன் வாங்க முடியாமல் அந்த வீடே இழக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி உள்ளிட்டவற்றின் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் கிரஷர் மற்றும் கல்குவாரி உரிமையாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் இந்த விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் குரல்கள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், ஏற்கனவே இந்த கேஸ் தட்டுப்பாடு இன்னும் பல பிரச்சனைகளால் பல வகையில் விலை உயர்வை மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. தற்பொழுது கட்டுமான பொருட்களுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணமாக அவங்க என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அந்த முடிவு யார் கையில் இருக்கிறது? கௌதமி வணக்கம். தமிழகத்தில் ஏற்கனவே பல்வேறு பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த எம்சாண்ட், ஜெல்லி உள்ளிட்ட பொருட்களுடைய விலையும் உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக கிரஷர் உரிமையாளர்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. காரணம், இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வுக்கு கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அவர்கள் தன்னிச்சையாக சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதுதான் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றது. கல்குவாரி, கிரஷர் உரிமையாளர்கள் மீது லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியிலே கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் ஈடுபட்டிருப்பதாக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். பழைய விலைக்கே கட்டுமான பொருட்களை விற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதுபோன்று சர்வாதிகாரமாக இந்த கல்குவாரி உரிமையாளர்கள் நடைபெறுவதை அவர்கள் நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து பலதரப்பு மக்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எந்த விதமான காரணமும் இல்லாமல் கல்குவாரி உரிமையாளர்கள் அவர்களாகவே இந்த விலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய காரணத்தினாலே அது பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பாக மாறுகின்றது என்று லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள். குறிப்பாக இந்த ஒரு யூனிட் எம்சாண்டுடைய விலை 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு ஒரு யூனிட் எம்சாண்டினுடைய விலை ரூபாய் 4000க்கு விற்கப்பட்டது. ஆனால் தற்போது விலை உயர்த்தப்பட்டு 5500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு யூனிட் ஜெல்லியினுடைய விலை 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில தற்போது அது 4000 ரூபாயாகவும், அதே போல பிசாண்ட் ஒரு யூனிட் 2000 வரை உயர்ந்திருப்பதும் ஒரு பெரிய வேதனையான விஷயமாக பதிவாகி இருக்கின்றது. இதற்கு காரணமான சில கல்குவாரி உரிமையாளர்கள், கிரஷர் உரிமையாளர்கள் ஒரு சிண்டிகேட் போல அமைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ளாகவே பேசி நாளையிலிருந்து இதுதான் விலை, அனைவரும் இதே விலையிலே விற்பனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து திடீர் விலை உயர்வு செய்திருக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள், வீடு கட்டக்கூடியவர்கள் எல்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே அவர்கள் மீண்டும் பழைய விலைக்கே அந்த பொருட்களை விற்பதற்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.